நம்மளை எந்த பாதைப்பா பெஸ்ட்டாக உருவாக்கும்? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? ராஜா வீட்டு பிள்ளையா இருந்தா நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனா எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது. வனாந்திரத்திலே வழிநடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மோசேயை வனாந்தரத்துக்கு அனுப்புகிறார். 40 வருஷ காலம் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு வருகிறார். ஏன் தெரியுமா 40 வருஷம் அங்கே வச்சு ஆண்டவர் பயிற்சி கொடுக்கிறாரு? ஏன்னா அடுத்த 40 வருஷம் பல லட்சக்கணக்கான ஜனங்களை இவர் வழி நடத்த போகிறார். அதற்காக மோசேயை 40 வருஷம் வனாந்தரத்திலே வைத்து ஆயத்தமாக்குகிறார். இந்த கடினமான பாதையில்தான் மோசேக்கு மேய்ப்பனின் உள்ளம் உருவானது. வனாந்தரம் என்பது வெறும் வறண்ட நிலம் அல்ல, அவை உருவாக்கும் இடம். கடினமான பாதைகள் வீணானவை அல்ல, அவைகள் மற்றவர்களுக்கு நம்மை கருவியாக உருமாற்ற தேவன் கொடுக்கும் பாதை. இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய கஷ்டமான பாதைகளை கடந்து கொண்டு இருக்கலாம். நிறைய காரியங்களை ஒருவேளை கற்றுக்கொண்டு இருக்கலாம். நீங்கள் கற்றுக்கொண்டது எதுவுமே ஒரு நாளும் வீணாகி போகாது. அவைகளை கொண்டே தேவன் உங்களை அவருக்காக பயன்படுத்துவார். மோசேக்கு ராஜ வீட்டு வாழ்க்கையும் தெரியும், வனாந்தரத்தில் வாழ்ந்து கற்றுக்கொண்ட வாழ்க்கையும் தெரியும். 2 பகுதியின் வாழ்க்கையும் அவருக்கு தெரியும். இப்படிப்பட்ட வாழ்க்கை அனுபவத்தில் கடந்து வருகிற நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென்.